உன்னோட பேராசையினால ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கி நெருப்புல போட்டுட்டேல. உன்னால நான் இன்னும் எதையெல்லாம் இழக்கணும்னு இருக்கோ தெரியல. வேலு, அண்ணே என்னன்னு? வேலு, பாத்தியாடா நம்ம ஹோட்டல பாத்தியா? நம்ம குடும்பத்துக்கு சோறு போட்ட குலதெய்வத்தை அந்த பைனான்சியர் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பூட்டிட்டு போயிட்டான்டா. இதுல வர வருமானத்தை நம்பிதான் கடனை அடைச்சிடலான்னு இருந்தேன். இப்ப அதுவும் போச்சுடா, போச்சு. அதெல்லாம் இல்லண்ணே. செல்வி, நீ படிச்சு படிச்சு சொன்ன அத கேட்காம விட்டுட்டேன் பாரு. அதான் இப்ப நான் அனுபவிக்கிறேன். ஐயோ மாமா, தயவு செஞ்சு அழாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல நாம எதை விட்டாலும் தைரியத்தை மட்டும் விடவே கூடாது. அந்த தைரியம் இருந்தா போதும் மாமா, விட்ட எல்லாத்தையுமே நம்ம மீட்டுடலாம். எப்படி செல்வி தைரியமா இருக்க முடியும்? ஒவ்வொரு அடியா தலையில இறங்கிட்டு இருக்கு. முதல்ல வீடு போச்சு, இப்போ சோறு போட்டு காப்பாத்தின ஹோட்டலும் போச்சு. இன்னும் என்னென்னலாம் இருக்கோ தெரியல. அண்ணே அதை விடுன. அவன் உன் மேல கை வச்சானா? டேய், ஹோட்டலே போயிடுச்சு, அவன் என் மேல கை வச்சதாடா பெருசு. அண்ணே அது இல்லண்ணே, அவன் உன் மேல கை வச்சானா? ஆமாண்டா, என் சட்டையை பிடிச்சு வெளியே தள்ளி பூட்டு போட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன் மேல கை வச்சிருப்பான். உன் மேல கை வச்சவன வெட்டாம விட மாட்டேனே. அந்த பைனான்சியர் நான் உயிரோடவே விட மாட்டேன்.